நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க. புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஆளில் போட்டு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் உடனே வரும். லைக் பட்டன் அமைத்தினா தான் எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுங்க. ஓகேவா வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு வீக்லி சாட் ஆல்போர்டு தான் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆல்போர்டு மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து ஒரு 9 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனி. ஓகேவா, அக்ஷயா கம்பெனி வந்து 698வது ட்ராக்கு தான் நம்ம ஆல்போர்டு எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் ஆல்போர்டு என்ன வருது, டெய்லி சார்ட்டில் ஆல்போர்டு என்ன வருது நம்ம வந்து மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஆல்போர்டு கொடுத்துட்டு வரோம் அந்த சேனலில். ஓகேவா, இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக கொஞ்சம் புரிய வரதுக்கோசரம் நம்ம வந்து வீக்லி சார்ட் ஆல்பம் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஷேர் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஒரு ஆல்போர்டு வந்து நம்ம 9 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே மகளே, நம்ம வந்து ஒரு 9 நாள் ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, ஒரு 9 நாள் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, 3 டிஜிட் நம்பர் 600 நம்ம எடுத்துக்கிறோம். நேற்று வந்து 2 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து 2 ஏபிசி மிஸ் இதை வச்சு தான் நம்ம போட்டோம். இப்போ வந்து 3 நம்பர் வச்சு நம்ம வந்து ஆல்போர்டு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம 600 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 600ங்கிற கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மெத்தட் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நல்லா நோட் பண்ணிங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அடுத்த டைம் அடுத்த வாரம் வீக்லி சார்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 600 நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 96 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 96 வச்சு எடுக்கிறோம். நல்லா நோட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நோட் பண்ணிங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 600 வச்சு எடுக்கல, நமக்கு 7 அல்லது 1 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் அடுத்த நாள் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 876. நம்ம அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 876 வச்சு எடுக்கல. நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 876 வச்சு அடிக்கல, நமக்கு 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு வந்து 562. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 562 எஸ்என் 96 போட்டு எடுக்கல. நமக்கு வந்து முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 562 வச்சு அடிக்கல, நமக்கு 9 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 976. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 976 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 976 வச்சு அடிக்கல, நமக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 255 இருக்குது. அதை வச்சு வந்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 255 எஸ்ஐஎன் 96 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 255 வச்சு அடிக்கல, நமக்கு 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 089. அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 089 எஸ்ஐஎன் 96 வச்சு போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 089 வச்சு அடிக்கல, நமக்கு 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 158 இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 158 எஸ்ஐஎன் 96 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 158 வச்சு எடுக்கல, நமக்கு 1 அல்லது 3 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 158 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 1 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 035 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 035 எஸ்ஐஎன் 96 ஆப்ஷன் போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா,
பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0.35 வச்ச அடிகள் நமக்கு 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 907. அதை வச்சு வந்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 907 SIN 96 வச்ச அடிகள் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 03 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, 03 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா வீக்லி செட் வச்ச அடிகளில் 03 கிடச்சிருக்கு. மகளே, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு 9 நாள் ரிசல்ட் வச்சு எடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த 600லேருந்து நம்ம வந்து எடுத்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நமக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 03 இல்லாமல் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் தான் நம்ம கணக்கில் வருது. 9 நாள் பார்த்திங்கன்னா 9 நாளுமே நம்ம பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சாட்டில் 03 இருக்குது. என்னோடய கணிப்பு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு நம்ம வந்து வீடியோ ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் வந்து கொடுப்போம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். எது ஸ்ட்ராங்குன்னு வந்து நம்ம நைட் 11 மணிக்கு நம்ம வந்து டெய்லி சார்ட் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல் போர்டு எது ஸ்ட்ராங்கு நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மகளே.